மலிவாண்டா என்ன இருக்குது உங்கள்ட்ட? என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது? 100 ரூபாயிலேருந்து எல்லா கண்டுமே இருக்குது. பாருங்க பயங்கர வெள்ளமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் அந்த வெள்ளத்துக்குலாம் பூக்கொண்டெல்லாம் வாங்கிட்டு போயும். கராம்பும் இருக்கு. பாருங்க சரி இந்த மலைக்குள்ளே வந்து வாங்குறது விரியோசமா இருக்கு. பருவத்தே பயிர் செய்யணும் நன்றது நல்லதானே ஏண்டா குயிக்கா வேற மேன. எனக்கு எங்கே வந்திருக்கோம்டா நல்லூர் சங்கிலியன் பூங்கா அதுதான் வந்திருக்கோம். இன்றைக்கி கார்த்திகை பூக்கள் மலர் கண்காட்சி நடைபெற்றுகின்றது. 24ஆம் தேதி வரையும் இருக்குதாம். பெருமளவான மலர்கள் பயந்தர மரங்கள்லாம் இருக்குது. அண்ணா மரம்லாம் வாங்கிட்டு போயின்னு பாருங்க. அந்த காணொலி தான் காட்ட இருக்கின்றோம். வாங்க காணொலி போ. அப்படியெல்லாம் கண்டெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்களா? என்னென்ன விலையிலேருந்து இருக்குது? 150 ரூபாயிலேருந்து இருக்குது. எல்லாம் பிரியோசனமாக இருக்குது. இந்த மலைக்குள்ளே வந்து வாங்குறது பிரியோசனமாக இருக்குது. பருவத்தே பயிர் செய்யணும் நன்றது நல்லதானே ஏண்டா குயிக்கா வேற மேன. பாருங்க இந்த மலை அந்த பூக்கண்ட கண்காட்சியில் பயங்கர வெள்ளமாக இருக்குது. வேறங்க அந்த இதுலேயும் மக்கள் பூக்கண்டை வாங்கி செல்வதை அவதானிக்க முடிகிறது. வேறங்க ஆனால் வடிவாடியான பூக்கொண்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே வெள்ளத்துக்குள்ளே நிற்குது. வேறங்க இது எல்லோரும் பார்த்து வாங்கிட்டு போயின்னு பாருங்க. சுவந்தி எல்லாம் இருக்குது பாருங்க. பாருங்க ரோஸா இருக்குது. எல்லாருமே இந்த கண்டுகளை வாங்கிட்டு போகிறது முடியா இருக்கு. சாடியெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க பயங்கர வெள்ளமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் அந்த வெள்ளத்துக்குலாம் பூக்கொண்டெல்லாம் வாங்கிட்டு போயும். பாருங்க வெள்ளத்துக்குலாம் தாவரங்களாம் பூக்கண்டெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்கணும். சூரியாந்தி பேருக்கு ஓமண்ணா என்ன பூஞ்சோலைன்னா எங்கே இருக்குது கூட? கிளிநொச்சியிலேருந்து வரீங்க? கிளிநொச்சி வயலஸ் அதுவும் உங்களோட தான். எல்லாமே கிளிநொச்சிலாம் எஸ்கே கார்டுண்ணா. ரேணுகா பூஞ்சோலை என்ன உங்கள்ட்ட? மலிவாண்டா என்ன இருக்குது உங்கள்ட்ட? என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது?
100 எல்லா கண்டுமே இருக்கு. இது வந்து செவ்வாந்தியா? இது வந்து டெய்லியாஸ். செவ்வாந்தி என்ன விலையாண்ணா? செவ்வந்தி இருக்குது 150. 150 ரூபாய்க்கு. நேற்று போட்டால் இது காட்டு மல்லிகை என்ன? இதுதான் நம்ம மொட்டில் மாலை கட்டுற மல்லிகை. பாருங்க பயந்தர மரங்கள் எல்லாம் இருக்குது. ஜம்பு உங்களோட ஜம்பு சின்னல்லையே காய்ச்சிருக்கு பாருங்க. எல்லாம் பாருங்க வெள்ளத்துக்குள்ளான்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு விற்கிறார் பாருங்க. எல்லா கண்டெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் மழையே அளவு ஆடிக்கிறது. மழையின் மத்தியிலும் மக்கள் அந்த எல்லாத்தையும் கண்டே வாங்கிட்டு போயின்னு பாருங்க. அந்த ஆர்வத்தை காணக்கூடிய இருக்கு பாருங்க. முள்ளை கண்டெல்லாம் கிடக்கு பாருங்க. காய்ச்சி இருக்கு பாருங்க. ஒரு ஈச்சக்கார கண்டு இறக்குறாங்க. பாருங்க இது தென்னைக்கான உரம் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. என்னென்ன கண்டு வச்சுக்கிறீங்கண்ணா? எக்ஸோரா இருக்குது, ராம் சீதானிக்கு. அது இதுதான் ஃப்ரோட்டன் டைப் ஃபுல்லாக இருக்கேன்டா. இதுக்கு இருக்கிறது இதெல்லாம் 150 200 அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் பூக்கண்டு இருக்குது, ரோசா. இந்தியாவில் பூக்கண்டு எல்லாம் வச்சுக்கிறீங்கண்ணா? எக்ஸோரானிக்கு எல்லாம் இருக்குது. நம்மளால் பழக்கண்டல் இருக்குது, ராம் சீதா. மற்றது ராம் சீதான்றது என்ன மாதிரி? அண்ணன் பெருசு, அண்ணன் முன்னால் பெரிய எவ்வளோ காலத்தில் வரும்? அது இது 3 வருஷம் தானே, 3 வருஷத்தில் வரும். இதை கண்டு இல்லை. அரைநெல்லி, மூநெல்லி, கொய்யாவில் இருக்குது, சிவப்பு கொய்யா, புல கொய்யா. நான் உங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி சப்போட்டா எல்லாம் இது பாருங்க. இது இது பழமர கண்டு அப்படியே என்ன கண்டது ஓடி போய் நிற்கிறீங்க பாருங்க. இது சப்போட்டா மரம். அவர் அது பூக்கொண்டன்னு சொன்னவர். எல்லாருமே அந்த பூக்கொண்டையில் வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்க.
இன்னொரு ஆள் அந்த தண்ணியே வடிக்கிறாரு இந்த வலைக்குள்ள வேறங்க. கராம்பும் இருக்கு. பாருங்க இந்த கோடை அங்கெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. சின்ன சாடிக்கு காய்ச்சிருக்கு பாருங்க. பாருங்க சோப்பு கலரில் இருக்குது பாருங்க. வெள்ளத்துக்கெல்லாம் நிற்கிறோம். மிளகாய் எல்லாம் காய்ச்சி கிடக்குது. ரோஸ் எல்லாம் பூத்து கிடக்குது. இது வேறுங்க சாடிகள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கணும். வந்து பொட்டு கட்டியெல்லாம் வச்சுருக்கணும். மல்லிகை எல்லாம் இருக்குது. எல்லாம் அலங்கார தாவரங்களாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது பூங்கொடித்தரச்சோலை வந்து கிளிநொச்சியிலே இருக்குதான், ராமநாதபுரத்தில். அது வந்து அந்த அலங்காரமாக அந்த புது முயற்சி எல்லாம் செய்து மாதிரி கயிறெல்லாம் கட்டி அதில் படர விட்டு ஐந்தூரியம் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால வந்தீங்கன்னா வெத்தில வச்சிருக்கணும், எல்லாமே வச்சிருக்கேன். மக்கள் மலையிலையும் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதை விடையில பாருங்க. மலையிலையும் அந்த தாவரங்களை எல்லாம் பச்சா வளர பண்ணுறதுக்காண்டி எல்லாருமே வாங்கிட்டு போயினா. மிளகாய் எல்லாம் காய்ச்சி கிடக்குது. ஒரு வித்தியாசமான சோப்பு பூவாக இருக்குது. வடிவாயும் இருக்குது வேறுங்க. இதில் ஒரு நீலக்கலை பூ கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் நுவரெலியாவில் பூ வளர்கிற மலர்கள் எல்லாம் இருக்குது வேறுங்க. எல்லாமே அழகழகாக இருக்குது. சாமந்தி எல்லாம் இருக்குது. சூரியாந்தி பூ எல்லாம் இருக்குது. எப்படி அக்கா மலைக்கு பிஸ்னஸ் எல்லாம் போகுது?
இஞ்சாலையும் அம்மா சின்ன சின்ன பேக்கில் எல்லாம் வச்சுருக்கிறா. எல்லா கண்டுமே இருக்குது வேறுங்க. எல்லார்கிட்ட எல்லா கண்டுமே நிற்குது. இது நாவல் மிளகாயாமா? எல்லாமே விதம் விதமானது. சூரியாந்தி பூ எல்லாம் இருக்குது பாருங்க. மலைக்கு மத்தியிலே மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான மழை கொட்டுன்னு அந்த காலையில் இருந்தே மழை கொட்டிகிட்டு இருக்குது பாருங்க. சரி